Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Wassalatu wassalamu ala nabiyyina al-Mustafa wa ala alihi wa sahbihi wa bi'atharihi quttafa amma ba'd. தொடர்ந்து நாங்கள் படித்து வரக்கூடிய அரபு மொழி ஆசிரிய வழிகாட்டி தரம் 13னுடைய தொடர் பாட வகுப்புகளில் இன்றைய தினம் 25வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய வரலாற்று சிறப்பிடங்கள் என்ற அந்த தொனிப்பொருளில் உள்ள பாடத்தை பார்க்க இருக்கிறோம். அல் மவாக்கி அல் அசரியா. أنا طالب سريلانكي أدرس في إحدى مدارس مصر، وفي يوم من الأيام وافقت مع أصدقائي على رحلة لمشاهدة المعالم الأثرية التي تزخر بها القاهرة. ليس غريبا أن تضم القاهرة مدينة السحر والجمال بين جنباتها كثير من الآثار التاريخية والإسلامية التي لها قيمة كبيرة. இந்த 25வது பக்கத்தில் இருக்கக்கூடியது எந்த ஒரு புத்தகத்திலிருந்தும் அல்லது ஏதாவது ஒரு உசாத்துணை நூலில் இருந்து பெறப்பட்ட ஒன்று மாதிரி இதுவரைக்கும் எனக்கு புலப்படலை. அதாவது இது அவருடைய சொந்த சரக்கு மாதிரி தான் இருக்கு. அதனால ஆங்காங்கே ஏராளமான இலக்கண பிழைகளும் வசனடை பிழைகளும் மொழித்தவர்களும் நடந்திருக்குது. அதையெல்லாம் நம்ம திருத்திக்கிட்டு தான் நம்ம போவோம். அதனால மிக உன்னிப்பாகவும் அவதானமாகவும் இந்த பாடத்தில் இருக்கணும். என்றால் இது ஒரு குறித்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அல்ல, மாறாக இது அவருடைய சொந்த சரக்கு, அவராக எழுதியிருக்கிறார். அல் மவாக்கே அல் அசரியா. மௌகே உன் ஜம்மு மவாக்கேங்கிறது அடையாளங்கள். இந்த மௌகே உன் மவாக்கே என்றால் இடங்கள் அல்லது தலங்கள்னு அர்த்தம், அதாவது லொகேஷன். அசுல் கருத்து தான். மௌகேனா லொகேஷன், அதாவது அமைவிடம், தலம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம சில சந்தர்ப்பங்கள் இங்கிலீஷில் சைட் என்று சொல்லணும் பயன்படுத்துவோம். அதாவது SITE சைட் என்று சொல்லி இல்லையா. அப்போ ஹிஸ்ட்ரிக்கல் சைட்ஸ்ன்னுவாங்க இல்லையா, வரலாற்று சிறப்பு மிக்க தலங்கள், இடங்கள். அதே மாதிரி அல் மவாக்கே உல் அசரியா என்றால் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் அப்படின்னு சொல்றது. வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்னு சொல்லி நம்ம ஒரு இடத்தை சொல்வதாக இருந்தால் அந்த இடம் ஒரு புராதன தலமாக இருக்கும். வரலாற்று ரீதியாக ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த இடம் மன்னர்களால் அல்லது ஆட்சியாளர்களால், தளபதிகளால் ஆளப்பட்டு அதற்குன்னு சொல்லி ஒரு சில நாகரீக கலாச்சார தாக்கங்கள் அங்கே இருந்திருக்கும். அப்போதான் அது வரலாற்று சிறப்புமிக்க இடமாக மாறும். உதாரணமாக உலகில் பாபிலோன் நகரம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். அல் குதுஸ் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். மக்கா வரலாற்று சிறப்பு மிக்க இடம். மதீனா வரலாற்று சிறப்பு மிக்க இடம். ஆன்மீக ரீதியாகவோ, வரலாறு ரீதியாகவோ, கலாச்சார ரீதியாகவோ, நாகரிக ரீதியாகவோ, கல்வி ரீதியாகவோ மறுமலர்ச்சி கண்ட இடமாக அது இருக்கும். அல் மவாக்கே உல் அசரியா. ஆன தாலிபுன் ஸ்ரீலங்கியும். நான் இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன். ஆன தாலிபுன் ஸ்ரீலங்கியும். அவரதுக்குள்ள ஒரு கமா வைக்கணும். அதுருசு ஃபி இஹ்தா மதாரிசி மிஸ்ர். நான் படிக்கிறேன். ஃபி இஹ்தா மதாரிசி மிஸ்ர். எகிப்து நாட்டினுடைய பாடசாலைகள் ஒன்றிலே நான் படிக்கிறேன். எகிப்தில் உள்ள பாடசாலைகள் ஒன்றில் நான் படிக்கிறேன். வஃபி யோமி மினல் ஐயாம் என்றதுல இஹ்தா மதாரிஸ்னு வந்திருக்குது. மதரசத்துஞ்சமு மதாரிஸ்ங்கிறது முவன்னஸ், அதனால இஹ்தல் மதாரிஸ். அஹதுல் மசாஜித், ஏன்னா மஸ்ஜித் முதக்கர் தானே, அதனால அஹதுல் மசாஜித். அப்படித்தான் அந்த அஹதுக்கும் இஹ்தாக்கும் வித்தியாசம். இஹ்தா முவன்னஸ் ஜம்முகளோட இலாவு செய்யப்பட்டு வரும், அஹத் முதக்கர் ஜம்முகளோட இலாவு செய்யப்பட்டு வரக்கூடிய சொல். வஃபி யோமி மினல் ஐயாம் ஒரு நாள். வஃபி யோமி மினல் ஐயாம்னா தாத்த யோமின் ஒரு நாள். வஃபி யோமி மினல் ஐயாம் எப்படி மொழிபெயர்க்க கூடாது, நாட்களில் நின்றும் உண்டான ஒரு நாளிலே, அப்படி இல்லை, ஒரு நாள். வஃபி யோமி மினல் ஐயாம்னா ஒரு நாள். வாஃபக்து நான் உடன்பட்டேன். மா அஸ்திகாஇ என்னுடைய நண்பர்களுடன். வாஃபக்கி மா தேவல்ல, அன உவாஃபிகுக்கன்னு சொல்லலாம் நேரடியாக. அன உவாஃபிகு மஅக்கன்னு சொல்ல தேவையில்ல, மா தேவை இல்லாத ஒரு விஷயம். வாஃபக்து அஸ்திகாஇன்னு சொல்லலாம், என்னுடைய நண்பர்களுடன் நான் உடன்பட்டு கொண்டேன். வாஃபக்து மா அஸ்திகா, எனது நண்பர்களோடு நான் உடன்பட்டேன். நான் அவங்களோட அவங்களோட அந்த
கருத்துக்கு அல்லது அவங்க போக இருக்கிற அந்த பயண மேட்டருக்கு நான் அவங்களுக்கு எகிரி ஆகினேன். வாஃபக்து மா அஸ்திகாயி அலா ரிஹ்லத்தின், ஒரு பயணம் போவதற்கு எனது நண்பர்களோடு உடன்பட்டு கொண்டேன். எதற்கான அது பயணம்? லி முஷாஹதத்தி அல் மஆலிம் அல் அசரியா. லி முஷாஹதா, ஷாஹத்ன்றது பார்க்கிறது, அப்ப லி முஷாஹத பார்வையிடுவதற்காக, அல் மஆலிம் அல் அசரியான்றது வரலாற்று சிறப்புமிக்க அம்சங்களுக்கு சொல்றது அல்லது இடங்கள். அல் மஆலிம் அல் அசரியான்னு அர்த்தம். அசரியான்றது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, அது சொல்ல மறந்துடப்படா. மஇலம் அல்லது மஇலமத்துன், அதோட ஜம்மு தான் மஆலிம். அல் மஆலிம் அல்ல சரியான்றது இந்த மாதிரி அல் மவாக்கி அல்ல சரியா மாதிரி தான் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள், தலங்கள், அமைவிடங்கள், அம்சங்கள், அதுகள். அந்த இடங்களை பார்வையிடுவதற்கு ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ள இருந்திருக்காங்க. அதுக்கு இவர் உடன்பட்டிருக்காரு நண்பர்களோட. அல்லத்தி, அந்த இடம் எத்தகையது என்றால், தஸ்ஹரு பிஹா அல் காஹிரத்து, கைரோ மாநகரம் அவற்றின் மூலம் நிரம்பி வழிகின்றதே, அவ்விதமான நிரம்பி வழிகிறது. ஜஹர எஸ்ஹரு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது, அதாவது இம்தல எம்தலி நிரம்பி வழிகிறது. கைரோ மாநகரம் அதன் மூலம் அவற்றின் மூலம் நிரம்பி வழிகிறது. அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க அம்சங்களை எல்லாம் பார்வையிடுவதற்காக வேண்டி ஒரு ட்ரிப் ஒன்று போறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட நான் எகிரி ஆகினேன். இது அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை சொல்லிப்பட்டு இப்ப கைரோ மாநகரத்தை பத்தி கொஞ்சம் வியந்து பேசுறாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. கரீபன், ஆச்சரியம் அல்ல, தலும்மல் காஹிரத்து, கைரோ மாநகரம் கொண்டிருப்பது, லம்ம எதும் முன்னால் இணைத்தான், ஈனா மூணு சொல்லி நையனா இணைத்தான், அதான் அசில லம்மன்றது இணைத்து கொள்ளுதல். கட்டி தழுவுறதுக்கெல்லாம் லம்மன்னு தான் சொல்றாருல, ஹக் பண்றதுக்கெல்லாம். அப்ப கைரோ மாநகரம் கொண்டிருப்பது ஆச்சரியம் அல்ல, கரீப்ன்றது ஆச்சரியம், புதுமை, அதுக்கு சொல்றது. அந்த கைரோ மாநகரம் எத்தகையது? மதீனத்து சிஹ்ரி வல் ஜமல். சிஹர்ங்கிறது நம்ம சாதாரணமாக சிஹர்னா சூனியம் அப்படி படிச்சிருக்கோம். இங்க சிஹர்னால் கவர்ச்சி, சிஹர்னால் கவர்ச்சி, அழகுக்கு சொல்றது, கொள்ளை அழகு. மதீனத்து சிஹர் கவர்ச்சியின் நகரம் அது. வல் ஜமால்னால் அழகின் நகரம் அது. அப்ப கொள்ளை அழகு படைத்த நகரம் தான் கைரோமா நகரம். அப்ப அந்த அழகு கவர்ச்சி மிக்க அந்த கைரோமா நகரம் கொண்டிருப்பது ஆச்சரியம் அல்ல. அப்ப மதீனத்து சிஹருக்கு என்ன ஈராப்? பதல் அல்லது அத்துஃபு பயான். கைரோமா நகரம் கொண்டிருப்பது ஆச்சரியம் அல்ல என்றால் கவர்ச்சியும் அழகும் மிக்க நகரமாகிய கைரோமா நகரம் கொண்டிருப்பது ஆச்சரியம் அல்ல. எதை கொண்டிருப்பது? எதை தன்னகப்படுத்தி இருப்பது? பின்னுக்கு வருது. பைன ஜனபாத்திஹா, அதற்குள்ளே. ஜனபாத்துங்கிறது வந்து ஜவானிப், அதனுடைய சுற்றுப்புறங்கள். அதனுடைய சுற்றுப்புறங்களிலே, அதாவது பைன ஜனபாத்தினா அதற்கு உள்ளே, அதன் பகுதிகளுக்குள்ளே. அப்ப கைரோமா நகரத்துக்கு உள்ளுக்கு, அதற்குள்ளே கொண்டிருப்பது ஆச்சரியம் அல்ல. எதை கொண்டிருப்பது? கசீரம் மின், அது அங்கதான் வருது, அதிகமானதை இன்று. கசீரம் மின் அதிகமானதை, கசீரம் மின் ஆசார் அத்தாரிகையா, வரலாற்று முதுசங்கள். அசருஞ்சமு ஆசார் அப்படிங்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க அந்த அம்சங்களுக்கு தான் நம்ம அசருஞ்சமு ஆசார் அப்படிங்கிறது. புராதன அம்சங்கள்னுவாங்க, அல் ஆசார் அத்தாரிகையா. அப்ப புராதன அம்சங்கள், அதை நம்ம தமிழ்ல, தூய தமிழ்ல முதுசங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னும் ஒரு மாதிரி சொல்வதாக இருந்தால், இந்த வரலாறு ரீதியான அந்த நான் இந்த சொல்லுவாங்கல்ல ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ்னு சொல்லி, ஹெரிட்டேஜ், அதாவது அது வரலாற்று ரீதியாக அந்த நாட்டுக்குரிய மரபுரிமை சொத்து மாதிரி இருக்கக்கூடியவைகள். அல் ஆசார் அத்தாரிகிய வல் இஸ்லாமிய, இஸ்லாமிய மற்றும் வரலாற்று புராதன அம்சங்கள் பலதை, இஸ்லாமிய மற்றும் வரலாற்று புராதன அம்சங்கள் பலதை அதற்குள்ளே அது கொண்டிருப்பது ஆச்சரியம் அல்ல. அது இஸ்லாமிய, அதே மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க அந்த புராதன அம்சங்கள் எத்தகையது என்றால், அல்லத்தி லஹா அதற்கு இருக்கின்றன, கீமத்துன் கபீரத்து மிகப்பெரிய பெருமானம், வெலு, அதான் கீமத்துன்றது. அப்ப மிகப்பெரிய பெருமானத்தை கொண்ட இஸ்லாமிய வரலாற்று சிறப்புமிக்க
அந்த புராதன அம்சங்கள் பலதை அதற்குள்ளே அதன் சுற்றுப்புறங்களில் இந்த கவர்ச்சி மிக்க அழகு மிக்க இந்த கெய்ரோ மாநகரம் கொண்டிருப்பது ஆச்சரியம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. நாங்க ஏன் கெய்ரோ மாநகரத்தை சுத்தி பார்க்க விரும்பும் தெரியுமாடா? அது கொள்ளை அழகு படைத்த ஒரு நகரம். அது கெய்ரோ மாநகரம் எகிப்தினுடைய தலைநகரம். அதில் வரலாற்று சிறப்பு மிக்க பல தடயங்கள், புராதன அம்சங்கள், முதுசங்கள் எல்லாம் அங்க இருக்குது. அப்ப அதை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. அந்த வேங்கை உணர்வில் தான் நான் போனேன் அப்படிங்கிறாரு. அது பிறகு சொல்றாரு, இஹ்தவத்தி ரிஹலத்து அலா சலாசத்தி ஐயாம். இது மிகப்பெரிய மொழிநடை தவறு. இப்படி இஹ்தவா என்கிற சொல் இப்படி பயன்படுத்துறல. எங்களோட ட்ரிப் 3 நாளை கொண்டிருந்தது அப்படின்ட்டு. எங்கட 3 வயசு சுவாது கிட்ட கேட்டாலும் சொல்லுவா, அப்படி சொல்றல்ல அபி, இஸ்தகரக்கத்தி ரிஹலத்து சலாசத்த ஐயாம். அப்போ ஒரு பயணம் எத்தனை நாள் எத்தனை மணித்தியாலம் கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கான மிக எப்ரோபீரியட்டான வேர்ப் என்னென்றால் இஸ்தகரக. கரிக்க இஸ்தகரக. அந்த கரிக்கையிலிருந்து வந்து இஸ்தஃபல வசன். அதை எப்படி எழுதணும்? இப்படித்தான் எழுதணும் அந்த சொல்ல. இஸ்தகரக்கத்தி ரிஹலத்து. இஸ்தகரக்கத்தி. அவர் பென்சில் ஒத்த வெட்டு வெட்டி எழுதணும். இஸ்தகரக்கத்தி ரிஹலத்து தலாசத்த ஐயாமின். இஹ்தவா என்கிறது வந்து கன்சிஸ்ட், கம்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது அதுவும் உள்ளடக்கிறது தான். இப்போ இங்கிலீஷில் கூட நீங்கள் பாருங்க, கன்சிஸ்ட் ஆஃப், கம்ப்ரைஸ் ஆஃப், இன்க்ளூடு அப்படின்னு நிறைய சொல் இருக்கு. அப்போ நம்ம அந்த பயணம் கொண்டிருக்கிறதுன்னு தமிழ்ல சொன்னதுக்கு என்ன, பயணம் 3 நாளை கொண்டிருக்கிறது, உள்ளடக்கி இருந்தது என்று சொல்லி இருந்தாலும் அரபுல எல்லாம் ஒரு சொல் அல்ல. அந்த சொல்ல அந்தந்த இடங்களை நம்ம பயன்படுத்தணும். இப்போ உதாரணமாக இந்த புத்தகம் பல அழகிய கருத்துக்களை கொண்டிருக்கிறதுன்னா எஹ்தவி ஹாதல் கிதாபு அலா மாலூமாத்தின் கையிமத்தின், அது ஓகே, அது பகுத்தறிவு உள்ள ஒருத்தன் ஏற்றுக்கொள்வான், அந்த வாக்கியம் சரி. ஆனால் பயணம் 3 நாளை கொண்டிருந்துச்சு என்கிறதுக்கு எஹ்தவா என்கிறது எங்கேயுமே நான் காணலை. அதுக்கு சொல்ல வேண்டிய சொல் வந்து இஸ்தகரக. அல் அரபியத்து பயணத்துக்கிற முதலாம் ஜூஸ் படித்தவங்களுக்கு தெரியும், சொல் அடிக்கடி வரும். இஸ்தகரகத்தி ரிஹலத்து சலாசத்து ஐயாமின். அந்த எங்களோட ட்ரிப் வந்து 3 நாள் பயணத்தை கொண்டதாக இருந்தது. வஃபில் யோமில் அவ்வலி, முதலாம் நாளில், கும்னா நாங்கள் மேற்கொண்டோம், பிசியாரத்தில் முத்தஹஃபில் மிஸ்ரி, எகிப்து நூதன சாலையை பார்வையிடுகிற விடயத்தை மேற்கொண்டோம். எப்படி லேசா சொல்லலாம்? வஃபில் யோமில் அவ்வலி ஜுர்னா, ஜார யஸுருல ஜுர்னா, ஜார ஜாரா ஜாரு ஜார ஜாரத்தா ஜுர்ன ஜுர்த, அதுல ஜுர்னா நாங்கள் தரிசித்தோம். அப்ப அப்படி லேசா சொல்லிடலாம். வஃபில் யோமில் அவ்வலி ஜுர்னா அல் முத்தஹஃபல் மிஸ்ரி. இது ஒரு எப்படி பெட்டனை கொண்டு வந்திருக்காரு, காம பீகிய போட்டு கொண்டு வராரு, பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் ஹஷு இப்படி, அதாவது வாக்கியத்துல கொஞ்சம் மிக சுருக்கமாக சொல்ல முடியுமான ஒன்றை சுத்தி வளர்ச்சி சொன்ன, அது கரபுர சொல்றை வந்து இலக்கணத்துல சொல்லுவாங்க, பலாகாவுல அணி இலக்கணத்துல ரிட்டோரிக்ல சொல்லுவாங்க ஹஷு. ஹஷு ஹஷுன்னு சொல்லுவாங்க. அர்த்தம் இல்லாம மேலதிகமாக சும்மா கொண்டு வார இவ்வளவு. அல்லது இத்துனாபுன்னு வானூல். இத்துனாபுனாலும் என்னது, சொல் அதிகமாக இருக்குது ஆனால் விஷயம் கொஞ்சம் தான், அதுக்கு இத்துனாபுன்னு சொல்ற. ஹஷுன்றது சும்மா கொண்டு வந்து கிடக்கு, அந்த அர்த்தம் முடியல. வஃபில் யோமில் அவ்வலி கும்னா, முதலாவது நாள் நாங்கள் மேற்கொண்டோம், பிசியாரத்தில் முத்தஹஃபில் மிஸ்ரி, எகிப்து நூதன சாலையை தரிசிக்கிற விடயத்தை நாங்கள் மேற்கொண்டோம். அல்லதி, அந்த நூதன சாலை எத்தகையது என்றால், என்ஃபரிது அன் கைரிஹி ஃபில் ஆலம். என்ஃபரிதுனால் அது தனித்துவமாக இருக்கிறது, அன் கைரிஹி ஏனையதை விட தனித்துவமாக இருக்கக்கூடிய, ஃபில் ஆலமின உலகில், உலகில் ஏனைய நூதன சாலைகளை விட தனித்துவமாக இருக்கக்கூடிய அந்த எகிப்து நூதன சாலையை பார்வையிடுகிற விடயத்தை நாங்கள் மேற்கொண்டோம். ஷாஹதுனா ஃபில் முத்தஹஃப் அல் மிஸ்ரி, அந்த எகிப்து நூதன சாலையிலே நாங்கள் பார்வையிட்டோம். அஅலம மஜ்முஅத்தின் மின் குனூஸின் அஸரியத்தின் லா மஸீல லஹா. அஅலம மஜ்முஅ என்றால் ஐ அக்பர அதத், மிக பெருவாரியான ஒரு தொகை. அஅலம மஜ்முஅ என்றால் என்னது, மிகப்பெரிய அளவிலானதை பார்த்தோம். மிகப்பெரிய அளவிலானது எது? மின் குனூஸ் அஸரியா, வரலாற்று பொக்கிஷங்கள், வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்கள். இப்ப கன்ஸ் ஜம்மு குனூஸ்னா பொக்கிஷம்.
அசரிய வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்கள், வரலாற்று பொக்கிஷங்கள் பலதை நாங்கள் பார்த்தோம். அப்ப ஆலம மஜ்முஅத்தின் மின் குனூஸ் அசரியன்னா அததன் என்னது அததன் கபீரன் மின் குனூசின் அசரியான்னு அர்த்தம். அதுல லா மசீல லஹா ஐ லா நதீர லஹா, அதற்கு நிகர் இல்லையே, அவற்றுக்கு நிகர் இல்லையே, அவற்றுக்கு என்னது நாங்க சொல்லுவோம் ஒப்பற்றன்னுவாங்க இல்லையா, ஒப்பற்ற நிகரற்ற தன்னிகரற்ற சொல்றது ஒப்பற்ற, அப்ப ஈடு இணையற்றெல்லாம் அந்த சொல் தான் அது லா மசீல லஹா, அன்மெச்சூர்ட், இங்கிலீஷ்ல அன்மெச்சூர்ட். அப்ப ஒப்பற்ற அதற்கு நிகர் இல்லை அத்தகைய என்றால் அதுக்கு அதை அடிக்க ஒன்று இல்லை, அதை அடிக்க ஒன்று இல்லை. அப்ப ஒப்பற்ற கலா என்னது வரலாற்று பொக்கிஷங்கள் பலதை நாங்கள் அந்த எகிப்து நூதன சாலையில் பார்வையிட்டோம். வமா அன்ஃபமா கலைத்து மின் அவுகாத்தின் தாஹிலல் முத்தஹஃபி, சொல்லும் பொழுது அழகாக இருக்குது. ஆனா இந்த இந்த மாதிரி ஒரு மொழி நடையும் என்னது அரபுலகில இல்லை. வமா அன்ஃபமா கலைத்து, வமா நான் இருக்கிறதுக்கு நம்ம கருத்து வசிக்கிட்டு போவோம். வமா அன்ஃபமா இது ஒரு வியங்கோல் வாக்கியம், ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு எக்ஸ்கிளமேஷன் ஒரு வாக்கியம். அது இது ஒரு வியங்கோல் வாக்கியம். நம்ம சொல்லும் தானே மா அஷ்மல் பஹ்ர, கடல் எவ்வளவு அழகாக இருக்குது. மா அக்ஸரல் முஷ்கிலாத்தி ஃபி ஹயாத்தி, என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இது அப்படின்னு சொல்றது, எவ்வளவோ பிரச்சனைப்பா அப்படின்றது மா அக்ஸரல் முஷ்கிலாத்தி ஃபி ஹயாத்தி. அதே மாதிரி நாங்க சொல்லுவோம் மா அக்பஹ ஹாதல் அம்ர, இந்த விஷயம் எவ்வளவு அசிங்கமாக இருக்கு. மா அர்ஹஸ ஹாத சௌப, இந்த உடுப்பு எவ்வளவு சீப்பா இருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு வியங்கோல் வாக்கிய நடையின. மா அஜ்மல் அல் பஹர மா அஹ்சன ஹாதிஹில் ஃபதாத்த, இந்த யுவதி எவ்வளவு அழகாக இருக்கிறாள், மொழிகூட்ட சில மாதிரி இருக்காள் அப்படின்றது. வமா அன்ஃப மா கலைத்து, நான் கழித்து விட்ட அந்த ஒன்று எவ்வளவு பிரயோஜனமாக இருந்தது. வமா அன்ஃப எவ்வளவு பிரயோஜனமாக இருந்தது, மா ஒன்று, கலைத்து நான் கழித்து விட்டேன் அவ்விதமான ஒன்று எவ்வளவு பிரயோஜனமானது, மின் அவுகாத்தின் நேரங்களில் நின்றும் தான். அப்ப நான் கழித்த அந்த நேரங்கள் எவ்வளவு பிரயோஜனமானவை. தாஹில் அல் முத்தஹஃப், அந்த நூதன சாலைக்குள் அந்த அருங்காட்சியகத்துக்குள் நான் கழித்த அந்த நேரங்கள் எவ்வளவு பிரயோஜனமானவை. சொல்லும் பொழுது அழகா இருக்கு பார்த்தீங்களா, சொல்லும் பொழுது அழகா இருக்கு, நான் கருத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு விளங்குது. ஆனா அப்படி சொல்றல்லையடாப்பா அவங்க, அவ எப்படி சொல்றது அதை நீங்க சொல்லிக்கிட்டே போயிருங்களான். அப்ப நாங்க சொல்லுவோம் அது வந்து இப்ப இந்த மா அன்ஃப அஸ்ஸாஅத் அப்படின்னு சொல்லாம அதை நாங்க சொல்லும் பொழுது மா அஜ்மல அல் அவுகாத் அது அல்லது அல்லதி கலைனாஹா கலைத்துஹா தாஹிலல் முத்ஹஃபி, இப்படி சொல்லலாம். ஒன்றை நான் எழுதி விட்டு மற்றதுல வாயால் சொல்லிட்டு போறேன், எழுத நேரம் போத. மா அஜ்மல் அல் அவுகாத் அல்லதி கலைனாஹா அல்லது கலைத்துஹா தாஹிலல் முத்ஹஃப். அப்ப மா அஜ்மல் அல் அவுகாத் அல்லதி கலைத்துஹா தாஹிலல் முத்ஹஃப்னா நல்ல. அதே மாதிரி நமக்கு சொல்லலாம் மா அஹ்லா என்கிற சொல்ல போட்டு இதே வாக்கியத்துல மா அஹ்லா என்ற சொல் போட்டு சொல்லலாம். அல்லது மா அஸ் அத மகிழ்ச்சிங்கிறத அந்த போட்டு இப்படி சொல்லவும் இருக்கு. இந்த மா அஹ்லா மா அஜ்மல மா அஸ் அத அப்படி போட்டு சொல்வதுதான் மிக நல்லது. அது இல்லாம மா அன்ஃப மா அஃபியத அப்படின்னு போட்டு சொல்றது வந்து நான் எங்கேயுமே காணல. நான் காண இல்லைங்கிறதுனால அது இல்லைன்னு அர்த்தம் அல்ல, அப்படி நான் எங்கேயுமே காண இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன். அப்படி எங்கேயுமே என்னது எனக்கு ஒரு இடத்துலையுமே கமக்குரோஸ் ஆகும். அடுத்தது இஸ்மவுசூல் மாவோட வாரத்தை நான் இவருக்கு ஜீரணிக்காம இருக்கிறேன். இது மா அன்ஃப மா கலைத்துன்னு சொல்லி அப்படி வருதே, அந்த மா கலைத்துன் அப்படி நான் காணல எங்கேயுமே. எல்லா இடங்களையுமே நேரடியாக என்ன செய்வாங்க என்றால் அதாவது அந்த இஸ்மு தஅஜ்ஜுப் ஃபியல் தஅஜ்ஜுப் அது பிறகு வரக்கூடியதனுடைய மஃபுல் பிஹிய பெரும்பாலும் இதைத்தான் கொண்டு வருவாங்க. அதனுடைய மஃபுல் பிஹியா வரக்கூடியதை லாஹிரான இஸ்மாகத்தான் கொண்டு வருவாங்க. மா உதாரணமாக நம்ம சொல்லி மா அஜ்மல் அல் பஹ்ர, அந்த அல் பஹ்ர என்று நேரடியாக வரும். மா இஸ்மவுசூல் போட்டு வாராமை கொண்டு இல்லை, நான் காண இல்லை அப்படி ஒன்று. சரி நீங்க கண்டா நீங்க எனக்கு சொல்லுங்க, எனது ஒரிஜினல் அரபு புக் எல்லாம் அப்படி நீங்க கண்டா எனக்கு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். வஃபில் யௌமி ஸானி, இரண்டாவது நாளில் தஹபுனா நாங்கள் சென்றோம், லிசியாரத்தில் அஹ்ராமாத்தி பிரமிட்டுகளை பார்வையிடுவதற்காக வேண்டி சென்றோம். வஃபில் யௌமி ஸானி தஹபுனா லிசியாரத்தில் அஹ்ராமாத்
ஃபி ஹதுபத்தி அல் ஜீசா, அல் ஜீசா மலை குன்றுகள் அருகே உள்ள பிரமிட்டுகளை பார்வையிடுவதற்காக வேண்டி சென்றிருந்தோம். அப்ப ஹதுபத்துங்கிறது ஹில், HILL ஹில், குன்றுக்கு சொல்றேன். அல் ஹைசா அல் ஜெய்சா அப்படின்னு சொல்றது வந்து என்னென்றால் எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அப்ப அல் ஜெய்சா மலை குன்றுகள் அருகே உள்ள பிரமாண்டமான பிரமிட்டுகளை எல்லாம் பார்வையிடுவதற்காக வேண்டி நாங்கள் சென்றிருந்தோம் 2ஆம் நாள். அப்ப அந்த அவர் பார்க்க போன அந்த விஷயத்தை அவர் சொல்லி போட்டு பிரமிட்டுகளை பத்தி சொல்றாரு. பிரமிட்டுகள் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்ல போறாரு. வமன் மின்னா லா யரிஃபு, எங்கள் அடிக்கக்கூடிய இந்த சோத்து மாட்டுக்கு தான் பிரமிட்டுகளை தெரியாது. வமன் மின்னா, எங்களில் யாருக்குத்தான் லா யரிஃபு தெரியாது, அல்லாஹ் ரஹ்மாத் பிரமிட்டுகளை தெரியாது அப்படின்னு கேட்கிறாரு. நம்மள யாருக்கு தான் பிரமிட்டுகளை தெரியாது? பிரமிட்டுகள் தெரியாம இருப்பான ஒரு மனுஷன்? பிரமிட்டுகள் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லத்தி, அந்த பிரமிட்டுகள் எத்தகையது என்றால் துஅதபரு, அவை கருதப்படுகின்றன மின் அஜாயிபி துன்ய அஸ்ஸபு, உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக, உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய பிரமிட்டுகளை பற்றி எங்கள்ல யாருக்கு தான் தெரியாது? அப்ப மின் அஜாயிபி துன்ய அஸ்ஸபு அல் கதீமா வல் ஹதீஸா, பழைய மற்றும் புதிய, பழைய மற்றும் புதிய உலகின் 7 பெரும் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய அந்த பிரமிட்டுகளை பத்தி எங்கள்ல யாருக்கு தான் தெரியாது? உங்களுக்கு தெரியும் உலக அதிசயங்கள்னு கொஞ்சம் இருக்குது. நம்மளே ஒரு உலக அதிசயம் தான், அது வேற விஷயம். இந்த நாங்க சொல்லுவோம் இல்லையா, வந்து இந்த உதாரணமாக ஆக்ரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் ஒரு உலக அதிசயமா பார்க்குறாங்க. அதே மாதிரி பாபிலோன் தொங்கு தோட்டத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் சில சிலைகளை பற்றி என்னதை சொல்லுவாங்க, அது உலக அதிசயமாக இருக்குது. சீன பெருஞ்சுவர் ஒரு உலக அதிசயம், இப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது அதிசயங்கள். அது நம்மளே ஒரு அதிசயம் தான், அது வேற விஷயம். வலாக்கின் லம்மா ஷாஹத்துஹா, என்றாலும் அதை நான் பார்த்த போது, அந்த பிரமிட்டை நான் பார்த்த போது, முபாஷரத் என்றால் நேரடியாக, டிரெக்ட்லி நான் எனது வெற்று கண்ணால பார்த்தேன். அப்ப நேரடியாக அந்த அவற்றை நான் பார்த்த போது இந்த ஹஷ்டு, எனக்கு காய்ச்சல் காய்ந்தது. இந்த ஹஷ்னா என்னது? பிரமித்து போறது, உன்னை பார்த்து வியப்படைகிறது. சொல்லுமே வியப்படைந்தேன்னு சொல்லி இந்த ஹஷன் இப்ப பார்த்த பார்வையில எனக்கு இப்ப பிரமிக்க வச்சுட்டு, அப்புறம் நான் பிரமித்து போனேன். மந்தரிஹா, அதன் காட்சியை பார்த்து. மந்தருங்கிறது காட்சி, ஆனா உண்மையிலே காட்சியா அது அல்லது அதனுடைய வடிவமா? மந்தர்ன்னு சொல்வதை விட ஷக்கில், அதனுடைய அமைப்பு இல்லையா? காட்சி என்கிறது வேற, அமைப்பு வடிவம்ங்கிறது வேற. அப்ப அதனுடைய காட்சியை பார்த்து நான் வியந்து போனேன். எனக்கு காய்ச்சல் காய்ச்சி அதை பார்த்து, என்னோட அப்பா இப்படி பிரமாண்டமாக கட்டியிருக்கிறானோ, எதால கட்டினானோ, எப்படி கட்டினானோ. அப்ப அந்த காலத்துல இருந்த தொழில்நுட்பம் என்னங்கிற மாதிரியான எனது வைரஸ் காய்ச்சல் எனக்கு அடிச்சிருக்கும். அதுக்கு பிறகு சொல்றாரு, இதுவும் என்னப்பா ஒரு வித்தியாசமான வியங்கோல் அமைப்புல தான் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் இங்கதான் கண்டாலும் தெரியல, நானும் இங்கதான் காண்றேன் முதல் தடவையாக. வமா அர்வ வமா அதுஹம மாஷாஹத்து, வமா அர்வ வமா அதுஹம மாஷாஹத்து. பொதுவா இலாஃபத் செய்யற நேரத்துல கேட்டுங்க, இலாஃபத் செய்யற நேரத்துல நம்ம வந்து என்ன செய்யலாம் என்றால், சில சந்தர்ப்பங்கள்ல முலாஃப் இலைஹிய ஒன்று, முலாஃப் இலைஹி ஒன்று வரும், முலாஃப் 2 வரும், ஒரு பெட்டன் ஒன்று இருக்குது இலாஃபத் செய்யற நேரத்துல. எப்படி தெரியுமா சொல்லலாம்? மகனே உண்ட காலையும் கையையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆளை பார்த்து எச்சரிக்கிறீங்க, அல்லது அவனை அச்சுறுத்துறீங்க, உன்னோட காலையும் கையும் வெட்டுவேன் மகனே அப்படின்னு. அப்ப அத நான் சொல்லும் பொழுது, இப்ப நான் ஜெய்துர காலையும் கையையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது எப்படிமா சொல்லணும்? சஅக்தஉ ரிஜில ஜெய்தின் வயதஹு, அல்லது சஅக்தஉ யத ஜெய்தின் வர்ஜிலஹு, ஜெய்துர கையை வெட்டுவேன், இன்னும் அவனது காலையும் வெட்டுவேன், அப்படிதான் நம்ம சொல்லணும். சஅக்தஉ யத ஜெய்தின் வர்ஜிலஹு. அது எப்படி சொல்லலாம் என்றால், சஅக்தஉ யத வர்ஜில ஜெய்தின், யது வரிஜில் அது ரெண்டு முலாஃப், ஆனா ஜெய்தின்ங்கிறது மாத்திரம்தான் முலாஃப் இலைஹி. அப்படி செய்யலாம், அந்த வாவுக்கு நத்து செய்யலாம். எப்படி? சஅக்தஉ யத வரிஜில ஜெய்தின் அப்படி சொல்லிடலாம் நம்மளுக்கு. சரியா மக்கள்? அப்ப அது மாதிரி இவர் ஒரு இடத்துல செஞ்சுக்காருனால், இந்த தஅஜ்ஜுபுக்கு வரக்கூடிய அந்த மஃபூல் பிஹிய பின்னால கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இது இலாஃபத் அல்ல, அது இலாஃபத்துல அந்த கூத்து பண்ணலாம். அதே மாதிரி இங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, இவரும் வந்து
மஃபூல உண்டாக கொண்டு வந்திருக்காரு அந்த தஅஜ்ஜுபுடைய சீகாவுக்கு. ஆனா தஅஜ்ஜுபுடைய ஃபியற்கள் 2 வந்திருக்குது பாருங்க. வமா அர்வஅ மாஷாஹத்து வமா அல்ஹம மாஷாஹத்து அப்படித்தானே சொல்லணும். அப்படி சொல்லாம வமா அர்வஅ வமா அல்ஹம மாஷாஹத்துன்னு சொல்லி ஒரு மஃபூல் பிஹியையும் 2 இஸ்மு தாஜ்ஜுபையும் கொண்டு வந்திருக்காரு, ஃபியல் தாஜ்ஜுபையும். அப்படித்தானே. அப்ப மா அர்வஅ எவ்வளவு அற்புதமானது. அர்வா என்றது வந்து ஓசம், அதாவது ராயி உன்னுடைய இஸ்மு தஃலீல் தான் அர்வா என்றது. ராயின மிக அற்புதமான, மிக மிக அழகான, இந்த ஓசம் ஓசம்ன்ற இங்கிலீஷ்ல மிக அற்புதமான, மிக அழகான. வமா அர்வா வமா அதுகம், அதுகம்ன்ற மிக பிரமாண்டமானதுக்கு சொல்றது. லஹ்முண்டால் பிரமாண்டமான, ட்ரெமெண்டஸ் சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட் அது. அப்ப அதுகம் என்கிறது அது இஸ்மு தஃதீல். அது வமா அதுஹம மாஷாத்து, நான் பார்த்த ஒன்று. அந்த மாதான் அந்த ஒன்றுன்ற கருத்தை கொடுக்குது அவருக்கு கூட. நான் பார்த்த ஒன்று எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு பிரமாண்டமானது அப்படிங்கிறது. அது ஒரு தஅஜ்ஜுபுடைய அமைப்பு. ஆனா அப்படி சொல்றது என்னது எனக்கு சரி மாறி படல. எரேச சொல்லலாம், இந்த பிரமிட்டுகள் எவ்வளவு அழகாக இருக்கு. மா அர்வா அல் அஹ்ராமாத், இந்த பிரமிட்டுகள் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்குது. மா அதுஹம என்னது அல் அஹ்ராமாத் அல்லத்தி ஷாஹத்துஹா அப்படின்னு சொல்லலாம் லேசா. வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக, இன்னஹா தம்தாசு, இன்னஹா என்றால் அந்த பிரமிட்டுகள், அவை தம்தாசு நிச்சயமாக அவை சிறப்புற்று விளங்குகின்றன. இந்த இம்தாஸ் என்றது வந்து டு பி எக்ஸலண்ட், சிறப்புற்று விளங்குதல், சும்மா மும்தாஸ் சட்டப்படியா இருக்கு அப்படின்றது. இன்னஹா தம்தாஸ் நிச்சயமாக அவை சிறப்புற்று விளங்குகின்றன. பி ஃபன்னி இமாரத்தின், பி ஃபன்னி இமாரத்தின். ஃபன்னுல் இமாராங்கிறது கட்டிடை கலை, ஃபண்டல் கலை, இமாரான கட்டிடம். அப்ப கட்டிட கலைக்கு சொல்றது பி ஃபன்னி இமாரத்தின். இவருடைய லோகத்துல, நம்ம லோகத்துல அப்படி சொல்ல மாட்டோமே. நம்ம லோகத்துல நம்ம ஒரிஜினல் லோகத்திலேயே பாய்ப்போம். அப்ப அந்த ஒரிஜினல் லோகத்துல நம்ம எப்படி கொடுப்போம்? ஃபன்னுன் மேமாரியும் தான் கொடுப்போம். ஃபன்னுன் நம்ம சும்மா அடிக்க வாய்க்க வர மாதிரி சொல்றது தனி, அதெல்லாம் கண்டுக்கப்படா. ஃபன்னுன் மேமாரியும் என்கிறது தான் ஆர்கிடெக்ட், அதாவது அந்த கட்டிடக்கலை என்று சொல்றதுக்கு வந்து என்னது ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கு வந்து சொல்றது வந்து என்னென்னால் ஃபன்னுன் மிஅமாரியுன். ஃபன்னு இமாரா ஃபன்னு இமாரான்னு சொல்லக்கூடாது. ஃபன்னுன் மிஅமாரியுன், ஃபன்னுன் மிஅமாரியுன். அப்ப எப்படி சொல்லணும்? இன்னஹா தம்தாசு பி ஃபன்னின் மிஅமாரியின் ராயின் வலஹ்மின் அப்படிதான் சொல்லணும். அப்ப ராயினுடைய இஸ்மு தஃதீல் தான் அர்வா, லஹ்முடைய இஸ்மு தஃதீல் அல்ஹம். அப்ப இன்னஹா தம்தாசு பி ஃபன்னி இமாரத்தின், ஒரு கட்டிட ஒரு நிச்சயமாக அவை கட்டிடக்கலையின் மூலமாக சிறப்புட்டு விளங்குகின்றன. ராயிங்கள் அற்புதமான கட்டிடக்கலை, வலஹ்ம் என்றால் பிரமாண்டமான கட்டிடக்கலையின் மூலமாக சிறப்புட்டு விளங்குகின்றன. அதுக்கு பிறகு ஹாஜியார் சொல்றாரு பாருங்க, ஒபாத சலாத்தில் அஸ்ரி, தம்பி அசர் தொழுகைக்கு பிறகு டீயையும் பிளண்டியையும் அடிச்சோம். அது நீங்க தான் என்னது அசருக்கு பிறகு டீயும் பிளண்டியும் அடிக்கிற. நீங்க இங்க வரலாம் தான், நீங்க ஓட்டமாடிக்கு வாங்க, நான் உங்களுக்கு டீ பிளண்டிலாம் ஊற்றி தருவேன். நம்மளோட ரூமுக்குள்ள உங்களுக்கான கவனிப்பு எல்லாம் இருக்கு, நீங்க நம்மளோட மாணவர்கள் தானே. அதனால ஒபாத சலாத்தில் அஸ்ரி, அசர் தொழுகைக்கு பிறகு ததர்ரஜினா, ததர்ரஜன்றது வந்து இவரோட லொகத்துப்படி ததர்ரஜங்கிறது இந்த ஏணிப்படிகள்ல ஏறுறது. தரஜத்துஞ்சம் தரஜாத்துன்னா என்னது? ஏணிப்படிகளுக்கு தானே சொல்றது, அந்த படிக்கட்டுகளுக்கு சொல்லி தரஜாண்டு. அப்ப ததர்ரஜினா இவரோட லோகத்துப்படி ததர்ரஜினான்னு சொன்னா ஏணிப்படிகள்ல ஏறுறது. ததர்ரஜங்கிறதுக்கு எங்களோட லோகத்துல எப்படி கிடைச்சோம்? நம்ம ததர்ரஜினாண்டா படிப்படியாக செய்யறது. பித்ததுரீஷ் ததர்ரஜன்னா இப்ப படிப்படியாக செய்தான், கட்டம் கட்டமா செய்யறது. இவரோட லோகத்தில் ததர்ரஜன் அர்த்தம் ஏணிப்படிகள்ல ஏறுறது. இவர் சொல்றாரு, அசர் தொழுகைக்கு பிறகு நாங்க ஏறினோம். எதிர் தெரியுமா ஏறினோம்? ஃபி புருஜில் காஹிரத்தி. இந்த புருஜ் முலாஃப், அல் காஹிரா முலாஃபிலை. அப்ப முலாஃபில் அலிஃப்லாம் வருமா? வராது. என்ன அது? நாளைக்கு புறக்க இருக்கிறவன்ட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவான்? இன்னும் புறக்கல அவன், நாளைக்கு புறக்க இருக்கான், அவன்கிட்ட கேட்டாலும் சொல்லுவான் என்னதுன்னு கேட்டால் முலாஃபில் அலிஃப்லாம் வராது நானா அப்படின்னு. அப்ப அவடத்துல வரக்கூடிய அந்த அலிஃப்லாம் நம்ம என்ன செய்யணும்? டைப்பிங் மிஸ்டேக், அதை நம்ம திருத்தி விடணும். ததர்ரஜினா ஃபி புருஜில் காஹிரத்தி, கைரோ மாநகரத்தினுடைய கோபுரம், டவருக்கு சொல்றது டவர், அதுதான் என்னது? கோபுரம். அப்ப கைரோவினுடைய கோபுரத்தில், கைரோவினுடைய மணிக்கூட்டு கோபுரமா, கைரோ மாநகரினுடைய அந்த கோபுரத்தில் நாங்கள் ஏறினோம். அதுக்கு பிறகு சொல்றாரு, அந்த கோபுரம் எப்படிப்பட்ட உயரம், அதனுடைய பிரமாண்டம், அதனுடைய விசித்திரம் பத்தி சொல்ல போறாரு. வ இன்னிலம் அகுன் அதுன்னு,
வ இன்னி நிச்சயமாக நான் லம் அகுன் அதுன்னு நான் நினைத்து பார்த்திருக்கவில்லை. நான் நினைக்கவில்லைன்னு சொல்லல அவரு, நான் நினைத்து கூட பார்க்கவில்லை அப்படி சொல்றாரு. லம் அக்குன் இந்த காண எல்லாம் போட்டு சொல்றார். வ இன்னி லம் அகுன் அதுன்னு நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, நினைத்து கூட பார்த்திருக்கவில்லை. அன்ன புர்ஜல் காஹிரா கெய்ரோ மாநகரினுடைய கோபுரமானது, இங்க சரியா இலாபத்தில் நடந்தது பாத்தீங்கன்னா, அலிஃப்லாம் பிள்ளை இல்லாம வந்திருக்குது. அன்ன புர்ஜல் காஹிரா கைரோவினுடைய கோபுரமானது, கைரோ கோபுரமானது பிஹாதல் இர்திஃபா இந்த அளவு உயரமாக இருக்கும். இர்திஃபான உயரம். அப்ப இந்த அளவு உயரமாக இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்ப கேள்விப்பட்டிருக்கிறேன் தான் கெய்ரோவினுடைய கோபுரம், கெய்ரோவினுடைய மணிக்கூட்டு கோபுரம் என்று சொல்லி. ஆனா அந்த மணிக்கூட்டு கோபுரத்துல ஏறி பார்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு விளங்கினுச்சு இவ்வளவு பிரம்மாண்டமானதா, இவ்வளவு உயரமானதா அப்படின்னு. இந்நிலம் அக்குன் அதுன்னு நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அன்ன புர்ஜல் காஹிரா நிச்சயமாக கெய்ரோவினுடைய கோபுரமானது பிஹாதல் இர்திஃபாயி இந்த அளவு உயரமாக இருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. ஷாஹதுனா மின்ஹு, ஷாஹதுனா மின்ஹு அதிலிருந்து கொண்டு நாங்கள் பார்த்தோம். மின்ஹூண்ட எதை பார்த்து லமீர் மீளுது? புர்ஜை பார்த்து மீளுது, அந்த கோபுரம், அந்த டவர். மின்ஹாண்டு லமீர் மாப்பிள்ள விட்டிக்காரே, ரெண்டு விஷயம் தான். ஒன்று எழுதிய டைப் பண்ணினவனுக்கு வந்த பிள்ளை, மின்ஹா என்கிறது விட்டிக்கிறான், நம்ம டைப் பண்ணினவன் மீது நம்ம பழிய போடுவோம். அப்படி இல்லை என்றால் நூலாசிரியர் காஹிராவை பார்த்து லமீன் மீட்டிருக்கிறார். காஹிராவை பார்த்து லமீன் மீட்டிருக்க கூடாது. அவர் மீட்டிருக்கணும் புர்ஜை பார்த்து. கைரோவுக்கு மேல ஏறலே, கைரோவினுடைய கோபுரத்துக்கு மேலதான் நம்ம ஏறி இருக்கிறோம். அப்ப ஷாஹதுனா மின்ஹு, ஷாஹதுனா மின்ஹு அங்கிருந்து நாங்கள் என்னது பார்த்தோம்? அல் மஆதின அல் கசீரத்து அதிகமான மினாராக்களை பார்த்தோம். மீதன துஞ்சமு மஆதின்றால் மினாரா. அது என்னடா மினாராண்டா? ஓ, இந்த பள்ளி வாசல்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த முந்தி காலங்கள்ல ஸ்பீக்கர் கட்டுறதுக்கு தூண் நாட்டையில தானே, தூண் அடிக்க கஷ்டம், தூண்டா மரத்தூணை சொல்றேன், அதுகள் இல்லை. அப்ப முந்தி காலங்கள் என்ன செஞ்சாங்க? செங்கலை வச்சு நீண்ட உயரமா கட்டி வச்சிருப்பாங்க. அதுல அவுட் ஸ்பீக்கர்கள், லவுட் ஸ்பீக்கர்களை கட்டுறதுக்காக வேண்டி அது அந்த அப்படி செஞ்சு வச்சிருந்தாங்க. அவருக்கு ஒரு பள்ளி இருக்குதுங்கிறது அது ஒரு கலங்கரை விளக்கம் போல, அதாவது ஒரு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் போல அது இருக்கும்ங்கிறதுக்காக வேண்டி ஒரு பள்ளி இருக்குதுங்கிறத தூரத்தில் இருக்கிறவன் பார்த்தாலும் விளங்கும்ங்கிறத பல்வேறு நோக்கங்களின் பின்னணியில் அந்த காலத்து உஸ்மானிய கட்டடை கலையில அதை உள்வாங்கியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இலங்கையினுடைய அனைத்து பள்ளிவாசல்களும் என்னது? ஒட்டோமன் துருக்கியனுடைய கலை சிற்பங்களை தான் கொண்டிருக்குது. அப்ப அந்த கலை சிற்பங்களில் உள்வாங்கப்பட்ட ஒன்றுதான் மினாராக்கள்ங்கிறது. இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்கள் நீங்க மினாராக்களை பார்க்கலாம். சில பள்ளிகளுக்கு ஒரு மினாரா, சிலதுக்கு ரெண்டு. இப்ப எங்கட அன்னூர் பள்ளிக்கு ரெண்டு இருக்கு, எங்கட ஓட்டமாட்டி அன்னூர் பள்ளிக்கு. இன்னும் சில பள்ளிகளுக்கு 4 சைட்லயும் என்ன இருக்கும்? மினாராக்கள் இருக்கும். அது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி அந்த பள்ளிக்கு. கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ். சுத்த தமிழ் விளங்காட்டி என்னது, யாழ்ப்பாணத்துக்கு வாங்க, நம்ம தமிழ் வாத்தியார் இருக்காரு, பழகி தருவாரு. அப்ப ஷாஹதுனா மின்ஹு அல் மஆதின அல் கசீரா அதிகமான மினாராக்களை அங்கிருந்து கொண்டு நாங்கள் பார்த்தோம். அந்த மினாராக்கள் எத்தகைய தெரியுமாடா தம்பி? தர்தஃபிஉ இலஸ்ஸம வானளவு உயர்ந்திருக்குது. வானளாவு உயர்ந்த நேரத்தை மிக உயரமான வானளவு உயர்ந்திருக்கக்கூடிய அதிகமான மினாராக்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஹத்தா இன்னி உசத்திக்குல் கவுல, ஹத்தா உசத்திக்கல் கவுல் ஒரு கூற்றை உண்மைப்படுத்துகிற அளவுக்கு, ஒரு கூற்றை நான் உண்மைப்படுத்துகிற அளவுக்கு லமீர் இருக்கு. அந்த உசத்திக்குங்கிற பேருக்கு லமீர் இருக்குது, ஆனாண்டி சத்தகர உண்மைப்படுத்துறது. ஹத்தா உசத்திக்கல் கவுல என்ன கவுலது? பி அன்னல் காஹிரா கைரோமா நகரமானது மதீனத்து அல்ஃப் மீதனா 1000 மினாராக்களை கொண்ட நகரம். கைரோமா நகரம் 1000 மினாராக்களை கொண்ட நகரம் என்ற கூற்றை நான் உண்மைப்படுத்துகிற அளவுக்கு அதிகமான மினாராக்கள் அங்க இருந்துச்சு. அதெல்லாம் நான் பார்த்தேன் அந்த கோபுரத்துக்கு மேல நின்று கொண்டுன்றாரு. எங்கட நாட்டுல 1000 கால் மண்டபம் சொல்றோம் இல்லையா? யாராவது போயிருக்கீங்களா அவங்கள பாக்குறதுக்கு? நீங்கள் போயிருப்பீங்களா? 1000 கால் மண்டபம். அதே மாதிரி 1000 மினாராக்களை கொண்ட நகரம் சொன்ன அர்த்தம் எதுமா? கைரோ மாநகரத்துல ஏராளமான பள்ளிவாசல் இருக்குது. பள்ளிவாசல்களால் நிறைந்த ஒரு நகரம் இந்த உலகத்தில் இருக்கும் என்றிருந்தால் அது கைரோ மாநகரம் தான். அந்த கைரோ மாநகரத்துல சவுதி இந்த எகிப்தினுடைய சிரேஷ்ட பிரசங்கி தான், அதாவது ஹொத்துபா செய்யக்கூடிய ஒரு தான் ஹஸ்ஸான் என்கிறவர், முகமது ஹஸ்ஸான். ஷேக் ஹஸ்ஸானுக்கு கைரோ மாநகரத்துக்குள்ள ஹொத்துபா கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஹொத்துபா பண்ண வாராராம் என்று சொன்னால் தஹஜ்ஜத்துக்கு 4 மணிக்கு பள்ளி நிறைஞ்சிடும். தஹஜ்ஜத்துக்கு என்ன செஞ்சிடும்? பள்ளி நிறைஞ்சிடும்.
ரோடெங்கும் எனது வாகனங்களும் ஆக்களுமாகத்தான் இருப்பான். சும்மா எனது ஒரு மகஷர் மைதானத்தில் ஆக்கள் ஒன்று கூறுவதை போல ஆக்கள் ஒன்று கூறுறது. அதனால டிராபிக் பிளாக் வார அதுக்காக வேண்டி ஹஸ்ஸான் அவருக்கு அறிவிச்சிருக்காங்க. எகிப்து இதால் அறிவிச்சிருக்காங்க. எகிப்து கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது, கெய்ரோ மாநகரத்துக்குள் அவருக்கு ஜும்மா கொடுக்க வேணாம், ஏன்னா டிராபிக் பிளாக் ஆகுற அப்படின்னு. அது சிட்டி தானே, அவங்களோட கேபிட்டல், அவங்களோட தலைநகரம், கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அளவு என்னது அவருக்கு மக்கள் வந்து என்னது ஒரு வகையானது ஈசன் மாதிரி ஈர்ப்புல இருக்காங்க மக்கள். அவருக்கு 4 மனைவி மாறு. இஸ்லாத்துல என்னது இன்னும் முடிக்கணும்னா அவர் முடிப்பார். காரணம் என்னன்னு கேட்டா, பொம்பளை பிள்ளைகளுக்கும் என்னப்பா நாங்களுடைய பெண்களுக்கும் அவர் மீது அவ்வளவு ஒரு என்னது மகபத்தும் ஒரு பற்றும் ஒரு ஈர்ப்பு மனுஷன். நீ அவரோட பயனில கேட்டிருப்பீங்க. மிக அருமையா பேசுற ஒரு மனுஷன். என்னது ரொம்ப அருமையான பேச்சு அவருடைய பேச்சு. நான் மிச்சம் என்னது விரும்பி கேட்கிற ஒரு ஆள் என்னது ஷேக் ஹஸ்ஸான்ட பயான்கள், அவருடைய ஹுத்துபாக்கள் தனித்தனி தொகுப்புகளாக தொகுக்கப்பட்டு நூல்களாக அச்சிடப்பட்டிருக்குது. நான் என்ன சொல்லுவார்னால், அந்த கெய்ரோ மாநகரம் அவ்வளவு நிறைஞ்ச பள்ளிவாசல் நிறைஞ்ச என்னது ஒரு ஊர், ஒரு 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 பகுதி அது. அப்ப அதனால அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, மதீனத்து அல்ஃப் மிதனா, மதீனத்துல் அல்ஃப் மிதனா, அதாவது 1000 பள்ளிவாசல்களை கொண்ட 1000 மினாராக்களை கொண்ட நகரம் அப்படின்னு சொல்லி, பள்ளி நிறைஞ்ச சிட்டி அப்படின்னு சொல்ற கூற்ற உண்மைப்படுத்துற அளவுக்கு நிறைய மினாராக்கள் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. வாஹதுனா நந்துரு அல் காஹிரத்தை, நாங்கள் கைரோவை பார்த்து கொண்டிருந்தோம். நதரல் காஹிரத்துன்னு சொல்லக்கூடாது, ஷாஹது நான் சொல்றதான் என்னது மிச்சமே பொருத்தம் இல்லையா. வாஹது நான் உஷாஹிது அல் காஹிரத்தை பில் மின்லார். அப்ப இவ சொல் வாஹது நான் நந்துருல் காஹிரத்தை, நதர இலா தானே வரும் பாருங்க. பில் மின்லார்ங்கிறது வந்து தொலைநோக்கி, தொலைநோக்கின்னு அர்த்தம். அது நம்ம சொல்லுமே வந்து டெலிஸ்கோப் கால பாக்குறேன்னு சொல்லி. அப்ப தொலைநோக்கி மூலமாக கைரோ மாநகரத்தை நாங்கள் பார்க்க துவங்கினோம். அஹதுனா நந்துருண்டால் ஐ பதனா நந்துரு, பதனா நுஷாஹிது, நாங்கள் பார்க்க துவங்கினோம். கைரோ மாநகரத்தை நாங்கள் என்னது இந்த பூத கண்ணாடி போட்டு பார்த்தோம். மா அஜப வமா அஜ்மல அல் மஷாஹித. பிறகு இந்த எந்த பைத்தியம் தான் பிடிச்சி போறவங்க என்னது எல்லாத்துலயுமே என்னது அந்த வியங்கோல் அமைப்புல தான் வாக்கியங்கள் வந்துட்டு இருக்குது. மா அஜப வமா அஜ்மல் அல் மஷாஹித, அதாவது காட்சிகள் எவ்வளவு அழகானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருந்தன. அஜபுனல் ஆச்சரியம், அஜ்மன்னா மிக அழகு. அந்த காட்சிகள், மஷஹதும் மஷாஹிதுன்னா காட்சிகள். அப்ப அந்த சீனரிஸ் அது வந்து எவ்வளவு அழகாக இருந்துச்சு, எவ்வளவு ஆச்சரியமானதாக இருந்துச்சு. அல்லத்தி கதிர ஐநாக, நாங்கள் பார்த்தோமே அத்தகைய காட்சிகள். கது அல்லத்தி கதிர ஐநாக, ரஐனாவுல வந்து எழுதிடத்துல பாருங்க, அந்த ஹம்ச ஒன்றை போட்டுக்கொள்ளணும். ரஐனா, ராவுக்கு பிறகு வர அலிஃப்ல ஹம்ச போடணும். அப்ப நாங்கள் பார்த்தோமே அத்தகைய, அந்த அல்லத்தியை அவரத்துக்குள்ள போட்டுக்கொள்ளணும். அப்பதான் அந்த கருத்து சரியா கம்ப்ளீட் ஆகும். அல்லத்தி கதிர ஐநாக, நாங்கள் பார்த்தோமே அத்தகைய காட்சிகள் எவ்வளவு அழகானதாக ஆச்சரியமானதாக இருந்துச்சு. ஹாதாகுவன் நீலு தஹ்தனா, இதுதான் நெயில் நதியாகும். நீல்னா நெயில் நதி. நெயில்னு நம்ம தமிழ்ல சொன்னதுக்கு என்ன, அரபுல நீல், நூனுக்கு கஸ்ரா வைக்கணும். அப்ப ஹாதாகுவன் நீல், இதுதாங்க நெயில் நதி. தஹ்தனாண்டால் எங்கட காலுக்கு கீழால ஓடுது அப்படிங்கிறாரு. அவர் அப்ப கோபுரத்துக்கு மேல நிக்கிறதுனால அவரோட காலுக்கு கீழே தான் நெய் நதி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அவருக்கு வருது. மெய் ஹாதாகுவன் நீலு தஹ்தனா, இதோ நெய் நதி அது எங்களுக்கு கீழால் உள்ளது. வஹாதிஹி ஜுசூர், இவைகள் பாலங்கள். ஜிஸ்ர் ஜமு ஜுஸ்னா பிரிட்ஜ், பாலங்களுக்கு சொல்றது. இவை பாலங்கள். யமுர்ரு ஃபௌகஹா அன்னாசு வஸ்ஸையாரத், அதற்கு மேலான மனிதர்களும் வாகனங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மர்ற யமுருன நகம், நகர்றது, போறது, கடந்து போறது, அதுகளுக்கு சொல்றேன் மர்ற, பாஸ் பை. வதாலிக்க, அது இந்த உன்னோட தூரத்தில் உள்ளதை காட்டுறாரு. வதாலிக்க அது, மந்தருள் முன்தஸஹாத், மந்தருள் முன்தஸஹாத், முன்தஸஹாத் உங்களுக்கு அது முனஸ்ஸஹாத்தில் இருக்குது. அப்படி ஒரு அரபு சொல்ல ஒன்று இல்ல. முன்தஸஹாத் தா ஒன்று போட்டுக்கொள்ளணும், அது திருத்தணும் ஒரு தடுத்துண்ட. முன்தஸஹாத் எவ்வளத்துக்குள்ள பார்த்து தா வருது, நூனுக்கும் ஜாய்க்கும் இடையில. முன்தஸஹாத், முன்தஸஹாத் அப்படிங்கிறது அல்லது என்னது முத்தனஸ்ஸஹாத்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ற. முத்தனஸ்ஸஹாத் அல்லது முன்தஸஹாத். முத்தனஸ்ஸஹாத் அல்லது முன்தஸஹாத் என்று சொல்றது என்னன்னு கேட்டால், பொது மக்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உல்லாச பூங்காக்களுக்கு சொல்றேன். நீங்க பார்த்துருப்பீங்க நகர பகுதிகளில் பப்ளிக் பார்க்குகள் இருக்கும். அந்த பப்ளிக் பார்க்குகளுக்கு சொல்றது முத்தனஸ்ஸஹாத் அல்லது முன்தஸஹாத்னு சொல்லுவாங்க, முனஸ்ஸஹாத் இல்லை. அப்ப இது வந்து பூங்காவின் காட்சி.
அது சரி, இது அல்ல, அது என்ன, அது பூங்காவின் காட்சி. அந்த பூங்கா இருக்குது அலா ஜானிபைஹி, அலா ஜானிபை அந்நீல், நெய் நதியினுடைய இரு மருங்குகளிலும், இரு மருங்குனா இரு பக்கங்களிலும். இப்போ நாங்கள் சொன்ன பேங்க் ஆஃப் ரிவர்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு சைடு, ஒரு ஆற்றுக்கு, ஒரு நதிக்கு, ஒரு கங்கைக்கு ரெண்டு சைடு இருக்கும். அப்போ அந்த அந்த பேங்க் ஆஃப் ரிவர்னு சொல்லுவாங்களே, ஆற்றம் கரை மாறிண்டு, அந்த அந்த அதான் இரு மருங்குகளும். அப்போ அதனுடைய இரு மருங்குகளிலும் இருக்கக்கூடிய அந்த என்னது பப்ளிக் பார்க்குகிற காட்சி தான் அது அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டுறாரு. வத்தில்க ஃபனாதிக்கு முத்தில்லத்துன் அலைஹி, வத்தில்க அவைன்னு சொல்லி இன்னொட காட்டுறாரு. வத்தில்க அவை ஃபனாதிக்கு, அதில் வரக்கூடிய அலிஃப்லாம் நம்ம மறுக்கணும் பிள்ளைகள், என்றது முபுதா ஹபர். அது வத்தில்கல் ஃபனாதிக்குன்னு சொல்லக்கூடாது, வத்தில்க ஃபனாதிக்கு, அவை ஃபனாதிக், ஃபுந்து கொஞ்சம் ஃபனாதிக்னா ரெஸ்டாரண்ட், அதாவது உணவகங்கள், உல்லாச விடுதிகள், அதுகளுக்கு சொல்றது ரிசோர்ட்டுகள், அதுகளுக்கெல்லாம் ஃபுந்துக்குன்னு தான் சொல்றாப்புல. ரிசோர்ட்டு, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் அப்படி சொல்லுவோமே நம்ம, அதெல்லாம் ஃபுந்துக். வத்தில்க ஃபனாதிக், அவை உணவகங்கள். முத்தில்லத்துன் அலைகின்றால் அதற்கு அருகாமையில் உள்ள, அயலில் காணப்படக்கூடிய, நெயில் நதிக்கு அருகாமையில காணப்படக்கூடிய, அருகில் காணப்பட முத்தில்லத்துன். அப்ப அத்தல்ல யுத்தில்லு இத்துலாலதன் ஃபஹுவ முத்தில்லுன், முத்தில்லுன் முத்தில்லானி முத்தில்லுன முத்தில்லத்துன். அப்ப அத்தல்ல அலைகின்றால் எட்டி பார்க்கிற அசில்ல. அப்ப நெய் நதிக்கு பக்கத்துல இருந்து எட்டி பார்க்கிறேன், நெயில் நதி எட்டி பார்க்கிறேன் அர்த்தம், நெயில் நதிக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்கள், அதாவது ரெஸ்டாரண்ட்டுகள். எனவே அதை வத்தில்க ஃபனாதிக்கு முத்தில்லத்து அலைஹின்று ரெண்டுலையும் வரக்கூடிய அலிஃப் இல்லாமல் நம்ம எடுத்து விட வேணும். அத்தல்ல அலைஹி, எட்டி பார்க்குற, நேபரிங்காக இருக்கிற, பக்கத்தில் அயலாக இருக்கிற, சுற்றி இருக்கிறது. ஃபசஅல் து ஜமீலி அல் மிஸ்ரி, என்னுடைய எகிப்து நாட்டு நண்பரிடம் கேட்டேன், வகுப்பு நண்பர், ஜமீல்ன்றது கிளாஸ்மேட். அப்போ என்ற எகிப்து நாட்டு கிளாஸ்மேட் கிட்ட கேட்டேன், அன்பினா இன் லஹ்மின், ஒரு பிரமாண்டமான கட்டிடத்தை பற்றி கேட்டேன், ஒரு பிரமாண்டமான கட்டிடத்தை பற்றி கேட்டேன். எபுது ஃபவுகஹு மஸ்ஜித், அதுக்கு மேலால, அந்த கட்டிடத்துக்கு மேலால ஒரு பள்ளி தெரியுது. பதா எபுதுன்னு அர்த்தம் தெரிகிறது, நான் சொன்னேன் பதா எபுதுன்னு அர்த்தம் தெரிகிறது, கண்ணுக்கு தெரியுது. அது முர்தஃபி உல் மஆதினி, அதுல மினாராக்கள் உயரமாக இருக்கு, மினாராக்கள் உயர்ந்த ஒரு பள்ளி வாசல் அந்த கட்டிடத்துக்கு மேலால தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு பிரமாண்டமான கட்டிடத்தை பத்தி கேட்டேன். ஒரு கட்டிடம் தெரியுது, அதுக்கு மேலால ஒரு பள்ளி தெரியுது, அதனுடைய மினாராக்கள்லாம் உயர்ந்து இருக்குது. அப்ப அது என்ன பள்ளி வாசல் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளோட கூட்டாளி கிட்ட கேட்டேன். நான் அவனுக்கு தான் அவன் ஊரை பத்தி தெரியும், வீட்டுக்காரனுக்கு தான் வீட்டை பத்தி நல்லா தெரியும், நாட்டுக்காரனுக்கு நாட்டை பத்தி நல்லா தெரியும். அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு ஃபஅஜாபனி, அது ஃபாஜஅனின மாதிரி இருக்காது, ஃபஅஜாபனி, அந்த ஃபாவுக்கு பிறகு ஹம்ஸ் நம்ம போடணும். ஃபஅஜாபனி, எனக்கு அவன் பதில் சொன்னான். பி அன்னஹு கல்அத்து ஸலாஹித்தீன் அல் அய்யூபி, பி அன்னஹுன்னு சொல்லலாம், பி அன்னஹான்னு சொல்லலாம். பி அன்னஹூன்னு நம்ம சொன்னோம்னால் அந்த ஹூ என்கிற லமீர் வந்து பினா உன் தகம், அந்த பிரமாண்டமான கட்டிடத்தை பார்த்து லமீர் மீறுது, அதான் முறையும் கூட. ஆனால் பின்னர் வரக்கூடிய ஹபர் மோனஸா தானே இருக்குது, அதனால பி அன்னஹான்னு சொல்லலாம். அதை அனுமதிச்சிருக்காங்க உலமாக்கள், நஹுடைய உலமாக்கள் அனுமதிக்கிறாங்க. ஹபர் மோனஸாக இருந்தால் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல லமீர் வந்து முதக்கரை பார்த்து மீண்டாலும் கொண்டு வரலாம் அப்படின்னு. எனவே பி அன்னஹூ பி அன்னஹா ரெண்டும் சரி. பி அன்னஹூண்டால் ஹூ என்கிறது அந்த பினாவை பார்த்து மீறுது லமீர், பி அன்னஹாண்டால் அது கல் ஆண்டு பின் வரக்கூடிய அந்த கோட்டை என்கிற சொல்ல பார்த்து மீறுது. ஃபஅஜாபனி, எனக்கு அவன் பதில் சொன்னான், பி அன்னஹு கல்அத்து ஸலாஹித்தீன் அல் அய்யூபி அல் மஷ்ஹூரா, சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவங்களுடைய பிரபலமான கோட்டை அது என்று சொன்னான். சலாஹுத்தீன் அய்யூபி இருக்காரே, எகிப்தை ஆண்ட அல்லது அதை என்னது ஒரு ஒரு இஸ்லாமிய நாடாகவும் ஷாஃபி மதுஹபை தோற்றுவிக்கிறதுல, ஷாஃபி மதுஹபினுடைய வளர்ச்சிகளையும் பங்களிப்பு செஞ்சவர் தான் யாரு, சலாஹுத்தீன் அய்யூபி என்கிற மாபெரும் தளபதி, முஸ்லிம் போர் தளபதி. அவர் நமக்கு சிலுவை யுத்தம் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படிப்பட்ட அந்த சலாஹுத்தீன் அய்யூபி அவங்க கட்டின பிரமாண்டமான கோட்டை தான் அது என்று அவனுக்கு பதில் சொன்னான். வதாலிக்கு, அங்க நீ ஒரு பள்ளி ஒன்று தெரியுதுன்னு சொன்னா இல்லையா, உயரமான மினாராக்களை கொண்ட ஒரு பள்ளின்னு சொல்லி, அது என்ன தெரியுமா பள்ளி, அது கோட்டை பள்ளி. வதாலிக்க மஸ்ஜிதுல் கல்ஆ அல் மஷ்ஹூர், அது கோட்டையினுடைய பிரபலமான பள்ளிவாசல் அது. சஅதுஹபு பிக்கும் இலைஹா, சஅதுஹபு பிக்கும் இலைஹா, அந்த கோட்டைக்கு நான் உங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு செல்வேன். தஹப பிஹின கூட்டிட்டு போறது, உங்களை எல்லாம் நான் அந்த கோட்டைக்கு நான் கூட்டிட்டு போவேன். கதன் இன்ஷா அல்லாஹ், நாளைய ட்ரிப்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த சலாஹுத்தீன் அய்யூபி கோட்டை, அதில் இருக்கக்கூடிய பள்ளி வாசல் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுவேன்.
அதெல்லாம் நீங்க பார்த்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பார்க்க வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. நீ இலங்கை ஆள் இல்லவா? சரி. வஷாஹது நமின் ஃபௌகில் புர்ஜி, அந்த கோட்டைக்கு அந்த கோபுரத்துக்கு மேல் இருந்து கொண்டு நாங்கள் பார்த்தோம். வஷாஹதுனா மின் ஃபௌகில் புர்ஜ், நாங்கள் பார்த்தோம். ஒரு பகுதியை பார்த்தோம். ஜுஸ்னா ஒரு பகுதி. எதிர பகுதி அது? மின் சூரி அல் காஹிரத்தி அல் கதீமி, கைரோ மாநகரத்தினுடைய பழைய பெருஞ்சுவர். அந்த சீன பெருஞ்சுவர் மாதிரி என்னது எகிப்து நாட்டை அவருடைய அந்த அதாவது சலாஹுத்தீன் அய்யூபி என்ன செஞ்சார்னா, எதிரிகளினுடைய ஆபத்துக்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கான கெய்ரோ மாநகரத்தை சுற்றி ஒரு கோட்டை ஒன்று கட்டியிருந்தாரு. அதற்கு ஒரு பெரிய பெரிய மதில் சுவர் ஒன்று இருந்திருக்குது. அந்த சுவர் அது இப்போ இடிபாடாக இருக்குது, அது வேற விஷயம். அப்ப அந்த கெய்ரோவினுடைய பழைய சுவர் தான், சுவரில் நின்றும் ஒரு பகுதியை தான் நாங்கள் கோபுரத்துக்கு மேல் இருந்து கொண்டு பார்த்தோம். கெய்ரோ மாநகரத்தினுடைய பழைய மதில் அல்லது பழைய சுவரில் நின்றும் ஒரு பகுதியை கோபுரத்துக்கு மேல் இருந்து கொண்டு நாங்கள் பார்த்தோம். அப்பதான் நான் அறிந்து கொண்டேன், பி அன்னஹு, எது அந்த 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 மதில் இருக்குது இல்லையா, அது வந்து ஹுவல் ஃபுஸ்தாத், அல்லது அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பி அன்னஹூண்டு தமிழ் மீட்டோனும் அந்த சூரை பார்த்து, சூர்ன்றது மதில் தானே. பின்னால வரக்கூடிய அந்த மதீனத்து அல் ஃபுஸ்தாத் மாநகரம் அப்படின்னு சொல்றது நம்ம சொன்னோம்னா அது மோனஸ் தானே. அதை கவனிச்சு பி அன்னஹான்னு கொண்டு வந்திருக்காங்க. வாரஃப்து பி அன்னஹா ஹியல் ஃபுஸ்தாத்து, அந்த என்னது அந்த கோட்டை, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதில், அந்த மாதிரியான அந்த எல்லை பகுதியை கொண்டது தான் ஃபுஸ்தாத் மாநகரம். அப்ப அதுதான் ஃபுஸ்தாத் மாநகரம் என்று நான் அறிந்து கொண்டேன். வாரஃப்து, நான் அறிந்து கொண்டேன், பி அன்னஹா ஹியல் ஃபுஸ்தாத், அதுவே ஃபுஸ்தாத் மாநகரம், அம்ர் இப்னு ஆஸ் அமைத்த அந்த ஃபுஸ்தாத் மாநகரம் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். அல்லத்தி ஃபீஹா மஸ்ஜிது அம்ர் இப்னு அல் ஆஸ், இங்க அல் ஆஸ் சரி எழுதிக்கலாம் பாருங்க, அலிஃப்லாம் போட்டு. அல்லத்தி ஃபீஹா மஸ்ஜிது அம்ர் இப்னு அல் ஆஸ், அப்ப அம்ர் இப்னு ஆஸ் உடைய பள்ளி வாசல் ரலியல்லாஹு அன், அவங்களோட பள்ளி வாசல் இருக்கிற ஃபுஸ்தாத் மாநகரம் அது என்கிறத அறிந்து கொண்டேன். அது எப்படிப்பட்ட பள்ளிவாசல் தெரியுமா? அவ்வொரு மஸ்ஜிதின் புனிய ஃபி மிஸ்ர், எகிப்துல கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல். கமா ஷாஹதுனா அல் அஹ்ராமாத்தி ஐலன், பிரமிட்டுகளை நாங்கள் பார்த்ததை போல. அல்லத்தி சுருநாஹா ஃபிஸ்ஸபாஹி, காலையில் நாங்கள் அவற்றை தரிசித்தோமே அவ்விதமான பிரமிட்டுகளை பார்த்ததை போல. தேவையில்லாத ஒரு ஹஷ் பார்த்தீங்கன்னா, லேச சொல்லிடலாம். இப்படி கமா ஷாஹதுன் அல் அஹ்ராமாத்தி ஃபிஸ்ஸபாஹி, அப்ப அல்லத்தி சுருநாஹான்னு சொல்ல தேவையில்லையே. என்ன ஷாஹதுனாலும் பார்க்கறதைத்தான், ஜாரண்டாலும் போய் என்னப்பா விசிட் பண்றதைத்தான். அப்ப எனவே ரெண்டும் பெரிய அளவுல வித்தியாசம் உண்டு இல்லையே. அப்ப எனவே கமா ஷாஹதுன் அல் அஹ்ராமாத் ஃபிஸ்ஸபாஹின்னு சொன்னா மட்டும் போதும், அல்லது கமா ஜுர்னா அல் அஹ்ராமாத் ஃபிஸ்ஸபாஹின்னு சொன்னா மட்டும் போதும். லகது அவுஷகத்தி ஷம்சு தகுருபு, சூரியன் அஸ்தமதிக்க ஆயத்தமாகி இருந்தது. லகது அவுஷக்கனால் கருப நெருங்கிறது. லகது அவுஷகத்தி ஷம்சு தகுருபு, சூரியன் அஸ்தமதிக்க எத்தனித்துக் கொண்டிருந்தது. வகல்பி யதீரு பைன கிம்மத்தில் புர்ஜி வல் அஹ்ராமத், வகல்பி, இன்னும் என்னுடைய உள்ளமானது யதீரு, ஆனந்தத்தில் பறந்து கொண்டிருந்தது. யதீரு ஃபரஹன், சந்தோஷத்தால பறக்குது. பைன கிம்மத்தில் புர்ஜ் வல் அஹ்ராமத், கிம்மத்துல் புர்ஜ்ன்றது கோபுரத்தினுடைய சிகரம். சிகரம்னு சொல்லுமே நம்ம உச்சி, உச்சிக்கு சொல்லுமே சமிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சமிட், SUMMIT, சமிட், சிகரம். அப்ப பிரமிட்டுகளினுடைய கோபுரத்தினுடைய சிகரத்துக்கும் பிரமிட்டுகளுக்கு மத்தியில் சந்தோஷத்தால் என்னுடைய உள்ளம் பறந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துல தான் சாஹ அஹதுல் அஸ்திகாய், ஃபசாஹ் இருக்கு இல்லையா, ஃபா வந்து எனவே, சாஹ அஹதுல் அஸ்திகா, நண்பர்களில் ஒருவர் கூக்குரலிட்டு கத்தினார். சாஹன்றது என்ன அர்த்தம்? சத்தமிட்டு கத்துறது, கூப்பிடுறது, அழைக்கிறது. நாங்களும் தான் இப்ப நாங்க ஒரு 10 பேர் என்னது ட்ரிப் போயிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையில நின்று கொண்டு என்னது அந்த காட்சி, அந்த கண்கொள்ளா காட்சிகளை எல்லாம் வைத்த கண் வாங்காம பார்த்து கொண்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒருத்தன் போட்டோ எடுத்து கொண்டிருப்பான், கோல் காய்ச்சி கொண்டிருப்பான், இன்னொருத்தன் சில எனது ஆழ்ந்த யோசனைகள்ல இருப்பான். இப்படி ஒவ்வொரு கோலத்துல ஒவ்வொருத்தன் இருப்பானு. இப்படிப்பட்ட நேரத்துல வந்து நம்ம எல்லாரையும் ஒன்று திரட்டுவதாக இருந்தால், டேய் பார்த்தது போதும் இறங்கடா அப்படின்னு போனோம் இல்லையா, பார்த்தது போதும், போட்டோ எடுத்தது போதும் இறங்கடா அப்படின்னு சொல்லி என்னப்பா சொல்லுவோம். அல்லது நம்மளோட வயசுல கம்மியா இருக்கிறான்னா காதை முறுக்கி போட்டு என்னப்பா கண்ணத்துல ஒன்று போட்டு இறங்கடா, விட்டா விடிய விடிய பாப்பாய் போல விளங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏசி அவனை கீழே இறக்குவோம். அது மாதிரி ஒரு நண்பன் என்ன செய்யறான்னு கேட்டா, கத்துறான், டேய் வாங்கடா போ, மஹரிபுக்கு பாங்க இருக்குது,
விட்டா என்னது இங்கே நீங்க டென்ட் அடிச்சு கொண்டு இரவைக்கு இதுக்குள்ளே கிடப்பீங்க போல விளங்குது, உங்களை விட்டா பிடிக்கவும் இல்லாது அங்கடா அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறேன். சாஹ் அஹதுல் அஸ்திகாய், நண்பர்கள் ஒருவன் கத்தினேன். எப்படி கத்தினாரு? சத்தம் போட்டு கத்துறாரு. ஹையா நன்சில், வாங்கடா இறங்குவோம் அப்படின்னு சொல்லி, வாங்கடா இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. அச அன் உதுரிக்க சலாத் அல் மகரிபி, அப்பதான் அப்போதுதான் எங்களுக்கு மகரிபுடைய தொழுகையை அடையலாம். ஃபி மஸ்ஜிதி அல் ஹுசைன், அல் ஹுசைன் பள்ளியில எங்களுக்கு மகரிபு தொழுகையை தொழுது கொள்ள கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அசா அன் உதுரிக்க, அடைந்து கொள்ளலாம், அதுரக்கன அடைகிறது. அப்ப மகரிபு தொழுகையை நாம் அடைந்து கொள்ளலாம், வாங்க இறங்குங்க, அப்பதான் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமா போனா அந்த அல் ஹுசைன் பள்ளியில போய் தொழுது கொள்ள இயலும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போற பகுதியில எல்லாம் அந்த ஹுசைன் பள்ளின்னு இருக்கும். ஒன்று முஹீத்தீன் பள்ளி வாசல், அது ஹுசைன் பள்ளி வாசல் என்னப்பா இருக்கத்தான் செய்து. அந்த அளவுக்கு என்னது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பேரர் வந்து என்னது, அவரும் முஹீத்தீன் ஆண்டகைன்னு சொல்றாங்க இல்லையா, அவரும் வந்து என்னது நிறைய தாக்கங்கள் சமூகத்தில் செஞ்சிருக்காங்க போல விளங்குது. எல்லா இடங்களும் நீங்க பாருங்க, முஹீத்தீன் ஜும்மா பள்ளி வாசல், அப்ப அல் ஹுசைன் ஜும்மா பள்ளி வாசல் அப்படின்னு தான் இருக்கும். யா அல்லாஹ். அதுக்கு அடுத்தது பாருங்க சொல்றாரு, வஃபில் யோமி சாலிசி, மூன்றாவது நாள், ஹரஜினா, நாங்கள் கிளம்பினோம், கிளம்புறண்டால் புறப்பட்டோம், நாங்கள் கிளம்பினோம், லி முஷாஹதத்தி கல் அத்தி சலாஹுத்தீன் அல் ஐயூபி அல் மஷ்ஹூரா பில் காஹிரா, கெய்ரோவில் இருக்கக்கூடிய சலாஹுத்தீன் ஐயூபி உடைய அந்த பிரபலமான கோட்டையை பார்வையிடுவதற்காக வேண்டி நாங்கள் கிளம்பி இருந்தோம். வகானத்தில் கல் அத்து, அந்த கோட்டை இருந்தது, மின் அஃப்ஹமில் கிலாய், அஃப்ஹம் நலை அக்பர், அஃப்ஹம் என்கிறது பிரமாண்டமான, அலுஹம் மாதிரி, அல் கிலா கல் அத்துஞ்சமு கிலா, கோட்டைக்கு சொல்றது. கோட்டைக்கு 6 சொல்லு இருக்கு. கிஸ்னுஞ்சமு ஹுசூன் கோட்டை, கல் அத்துஞ்சமு கிலா கோட்டை, மயக்கருஞ்சமு மஆக்கில் கோட்டை, அப்படின்னு நிறைய சொல்லு இருக்கு. அப்போ வகானத்தில் கல் அத்து மின் அஃப்ஹமில் கிலாய், மிக பிரமாண்டமான கோட்டைகளில் ஒன்றும் ஒரு கோட்டையாகத்தான் அது இருந்தது. அல் ஹர்பி என்றால் போர்க்கோட்டை, அல்லத்தி ஷுயீதத், அல்லத்தின் அது எத்தகைய கோட்டை என்றால் ஷுயீதத், அது கட்டப்பட்டிருக்கிறது, ஃபில் உசூரில் உஸ்தா, மத்திய கால பகுதியில் அது கட்டப்பட்ட ஒரு போர்க்கோட்டைகள் இல்ல, ஒரு பிரமாண்டமான ஒரு கோட்டை தான் அது. வகானத்தில் கல் அத்து, அந்த கோட்டை இருந்தது, மின் அஃப்ஹமில் கிலா இல் ஹர்பியத்தில் லத்தி ஷுயீதத் ஃபில் உசூரி உஸ்தா, மத்திய கால பகுதியில் கட்டப்பட்டதாகிய போர்க்கோட்டைகளில் மிக பிரமாண்டமான ஒரு போர்க்கோட்டையாக அது இருந்தது. அதுக்கு பிறகு சொல்றாரு, மா இன் தஜவ்வல்னா பஅத ஸாஅத்தி, ஒரு சில மணித்தியாலங்கள் தான், இந்த பஅத ஸாஅத் தான் கொஞ்சம் மணித்தியாலங்கள், ஒரு சில மணித்தியாலங்கள் தான் அந்த கோட்டையை நாங்கள் சுற்றி பார்த்திருப்போம். ஃபி ரிஹாபில் கல்அத்தி, ரிஹாப் ராகு கஸ்ரா வைக்கணும், ரஹ்பத்துன் ஜமு ரிஹாப், வளாகம், பிரிமிசஸ், ஃபி ரிஹாபில் கல்அத்தி, கோட்டையினுடைய வளாகங்களில் ஒரு சில மணித்தியாலங்கள் தான் நாங்கள் சுற்றி பார்த்திருப்போம். அதற்கிடையில் ஹத்தா ஹானல் வக்துலி ஸலாத்தி லுஹரி, லுஹர் தொழுகைக்கான நேரம் நெருங்கி இருந்தது. ஃபஸல்லைனா, நாங்கள் தொழுதோம், ஃபி மஸ்ஜிதில் கல்அத்தி, அந்த கோட்டை பள்ளி வாசலில் லுஹர் தொழுதோம். வஹுவ ஐலன், அந்த கோட்டை பள்ளியும், அஹது அஹம்மில் மசாஜிதில் அசரியத்தி பில் காஹிரா, கைரோவில் காணப்படக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க பள்ளிவாசல்களில் அதிமுக்கியமான ஒரு பள்ளிவாசல் அது. அல்லது அந்த பள்ளிவாசல் தெரியுமா, பனாஹு, அதை கட்டினாரு முகமது அலி பாஷா, முகமது அலி பாஷா அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காரு. அலா நஸ்கி அல் மசாஜித் அல் உஸ்மானியா, உஸ்மான் ஒட்டோமன் துருக்கியர் பள்ளிவாசல்களுடைய செட்டப்ல தான் அது கட்டப்பட்டிருக்குது. நஸ்குன்றது அந்த ஷேப்ல, அந்த வடிவத்தில், அந்த அமைப்பில். அலா நஸ்கில் மசாஜிதில் உஸ்மானியத்தில் முஷையதத்தி ஃபி இஸ்தம்புல், இஸ்தம்புல் என்கிறது துருக்கியினுடைய பழைய தலைநகரம். இஸ்தம்பூலை நம்ம வந்து எழுதியிருக்கக்கூடிய இந்த மெதட் வந்து பிழை. அவ இஸ்தம்பூல் எழுதுறதுக்கு ஒரு மெதட் இருக்கு. அவ இஸ்தம்பூல்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய உஸ்மானிய பேரரசு பள்ளிவாசல்கள் அவர்களுடைய அந்த ஷேப்ல தான், அந்த அமைவிட அந்த அமைப்புல தான் முகமது அலி பாஷா அந்த பள்ளிவாசலை கட்டிருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு லாஸ்ட் அவர் வரி சொல்றாரு, அதை நம்ம வாசித்து முடிச்சிருவோம் பிள்ளைகள். அந்த வரி எனக்கு ரொம்ப வேடிக்கையான அரபு மொழிநடையாக அது இருக்கு. அப்படி நம்ம சொல்றல்ல, தமிழ்ல வேண்டுமானால் அப்படி நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு உருவகத்துல தான் அந்த ஒரு உருவகப்படுத்தி அதுக்கு ஒரு உருக்குலைந்த அமைப்புல வாக்கியத்தை கொண்டு சேர்த்திருக்காரு. அவர் சொல்றாரு பாருங்க, கானத் அவாஹிரு அவுகாத்தி ரிஹலத்தி
ட்ரிப்பினுடைய கடைசி நேரங்கள், அவுகாத்தினால் நேரங்கள், அவாஹினால் இறுதி நேரங்கள். அப்ப ட்ரிப் ரிஹ்லா அவ சுற்றுலாவினுடைய இறுதி நேரங்கள் இருந்தன. துஹர்விலு சாரத்தை எடுத்து அதாவது சாரத்தை மடிச்சு கட்டிட்டு விரண்டோடக்கூடியதாக இருந்தன சொல்றார். ஹர்வலைங்கிறது அதாவது இந்த நாங்கள் சொல்லுவோமே இந்த கீழாடைய இறுக கட்டி கொண்டு நம்மளோட கால் வந்து பித்தட்டுல படக்கூடிய வண்ணமாக பயத்தின் காரணமாக விரண்டோடுவது தான் ஹர்வலை. அப்ப அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டால், ட்ரிப்பினுடைய கடைசி நேரங்கள் எடுத்து பிடித்தன ஓட்டத்தை அப்படின்ற மாதிரி, அதாவது வேகமாக ஓட துவங்கினன்றாரு. அப்ப நேரத்தை வந்து ஒரு மனிதனுக்கு பெர்சனிஃபிகேஷன், அதாவது ஒரு ஒரு தற்குறிப்பேற்றி சொல்றாரு. ஒரு மனிதன் விரண்டோடுவதை போல, ஒரு மனிதன் அவனுடைய கீழாடையை இறுக கட்டி கொண்டு அவனுடைய கால்கள் பாதங்கள் வந்து பித்தட்டுல படுற வண்ணம் பயந்து ஓடுற மாதிரி நேரம் ஓடிக்கொண்டிருந்ததுன்னு சொல்லி அந்த ட்ரிப்பினுடைய அந்த கடைசி நேரங்கள் கனவேகத்தில் கடந்த காட்சியை உருவகப்படுத்தி இருக்கிறாரு. அவ காணத் அவாஹிரு அவுகாத்தி ரிஹ்லா துஹர்விலு இலா நிஹாயத்திஹா, ட்ரிப்பினுடைய அந்த கடைசி நேரங்கள் அதனுடைய இறுதி இலக்கை நோக்கி விரண்டோடி கொண்டிருந்தன. அந்த சுவாரஸ்யமான 3 நாட்களும் கழிந்தன. பிசுர்அத்தின் ஒரு வேகத்தில், லா நஹ்சபுஹா நாங்கள் நினைத்து பார்க்காத ஒரு அசுர வேகத்தில் அந்த இன்ட்ரெஸ்டான அந்த 3 நாட்களும் கழிந்தன. ஃபயாலஹா மின் ஐயாம், ஆஹா எவ்வளவு அழகிய நாட்கள் அப்படிங்கிறாரு. யாலஹா மின் ஐயாமின் ஜமீலா லைத்தஹா லன் தன்கலிய, அவை முடிந்திருக்க கூடாதே, அந்த 3 நாளும் 30 யுகமாக இருந்திருக்கணுமே அப்படிங்கிறாரு. அப்படித்தானே? நீங்க உங்களுக்கு ஒரு காதலர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த காதலரோட நீங்க பேசணும். அப்ப நேரம் போதாது, நேரம் பத்தாது. நீங்க பேசி கொண்டிருக்கிறதுக்கு 5-10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த நேரம் வேணும் என்று இருக்கும் பொழுது அந்த நேரம் மிக வேகமாக போய்கொண்டிருக்கும். நேரத்தினுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் அது ஒன்று. அப்ப அந்த ட்ரிப் போய் பாருங்க, 3 நாள் கண்ணை பத்தி முழிக்க முந்தி போயிடும். ஒரு லீவ்ல போய் பாருங்க, ஒரு விடுதி வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க, லீவ்ல போய் பாருங்க, அந்த ஒரு மாசம் என்னது ஒரு நாள் கழிஞ்ச மாதிரி, ஒரு நாள்ல கழிஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளவு கனவேகத்தில் என்ன செஞ்சிருவோம், கடந்து போயிடும். அது அப்படித்தான். அது சந்தர்ப்பத்துல நேரம் போகணும் நீங்க காத்து கடந்தீங்கன்னா நேரம் போகவே மாட்டிச்சு. சூரியனை பிடிச்சி பின்னால இருந்து என்னது நம்புகோல் போட்டு என்னது தள்ளணும் மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னது நேரம் படுத்தக்கூடிய பாடுகள் தான் நம்ம. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னால், காணத் அவாஹிரு அவுகாத்தி ரெஹலா, அந்த சுற்றுலாவினுடைய இறுதி நேரங்கள் இருந்தன. துஹர்விலு இலா நிஹாயத்திஹா, அவற்றினுடைய இறுதியை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன. ஃபன்கதத் ஸலஸத்து ஐயாமின் மும்தியா, சுவாரஸ்யமான 3 நாட்களும் கழிந்தன. பிசுர்அத்தின் லா நஹ்சபுஹா, நாங்கள் நினைத்து பார்க்காத அசுர வேகத்தில் முடிவடைந்திருந்தன. ஃபயாலஹா மின் ஐயாம், யாலஹா மின் ஐயாம், அவை எவ்வளவு அழகான நாட்கள். லைத்தஹா லன் தன்கலிய, அவை முடிந்திருக்க கூடாதே அப்படிங்கிறாரு. லைத்த போட்டு சொல்ற என்னப்பா, அது ஒரு வகையான தமன்னி, பேராசைப்படுறது. அந்த நாட்கள் முடிஞ்சிருக்க கூடாதே அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப நம்ம இதோட நமக்கு என்னது, அந்த பகுதியெல்லாம் முடியுது. ஏராளமான சொற்கள் இதுல வந்திருக்குது பிள்ளைகள். அருஞ்சொற்கள் பகுதி, தராக்கிப் லோகவியா, அதே போல நமக்கு ஹால் சம்பந்தமான இலக்கணம், இப்படின்னா நிறைய பகுதிகள் இருக்குது. எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு என்னது 7-8 யுகங்கள் தான் வேணும் போல விளங்குது. சரி, ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுக்ரன்.